हुसैन भाई सलाम वालेकुम। वालेकुम அல்லாஹ் हुसैन கையில புக்கையோட வந்திருக்கிற பார்த்தா ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கதா நினைக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை நீ ஆயிஷா கிட்ட சொல்லிட்டு போ. ஏய் பஷீர் இங்க வா, இங்க வா, இங்க வாடா. போய் ஆயிஷாவை கூப்பிடு. அது எப்படிங்க முடியும்? ஏண்டா நீங்களும் என் வாயை கிளறாதீங்க. என்னடா உளர்ற? இந்த விஷயத்த நான் போய் சொல்றதை விட நீங்க போனா பெட்டர். அப்படிங்கிற உசேன் நானே போய் கூப்பிடுறேன். ஆயிஷா, ஆயிஷா பேட்டி, நீ ஏன் இந்த இடிக்கல மட்டும் எலி மாதிரி துடிக்கிற? நான் ஊருக்கே போயிடுறேன், நீங்க பாய் வந்தா சொல்லிடுங்க. சார், ஐயா, அதாவது நான் நீங்க எதுக்கு வந்தேன்னா, துப்பாக்கி எடுத்துட்டாரு. நான் காலி. நீ எங்க போற? நான் அவர்கிட்ட என்ன பண்றீங்க நீங்க? உசேன் இத படிச்சு பார்ப்போம். என்ன மன்னிச்சிருங்க பாப்பா, என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழறது முடிவு பண்ணிட்டேன். என்ன தேடாதீங்க. ஐஷா தப்புச்சண்டா. உசேன் இனிமே இந்த ஊர்ல நான் எப்படிப்பா மான மரியாதையோட வாழ முடியும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். ஐஷா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். சார் சுற்றாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆயிஷா அவங்க மாமா பையனை உயிருக்கு உயிரை விரும்புறாங்க. இத பாப்பா கிட்ட சொல்றதுக்கு பயம். இத உங்ககிட்ட சொல்லணும்னு பல தடவை முயற்சி பண்ணாங்க. அது முடியாம போனதுனாலதான் சார் இந்த முடிவுக்கு வந்தாங்க. ரூம் நம்பர் 208 எங்க மேடம்? செகண்ட் ஃப்ளோர் சார். தேங்க் யூ. அப்ப நான் வரேங்க. ஐ பா. ஐஷா, உசேன் ஆயிஷா யார வேணாலும் நிக்கா பண்ணிட்டோம். ஆனா இவனை பண்ணிக்கூடாது. இவன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும். சார் தெரியும், எனக்கு தெரியும். அவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் 10 வருஷ பகைன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த 2 குடும்பமும் ராசியா இருந்தப்ப ஆயிஷாக்கு சலீம், சலீம்க்கு ஆயிஷா நீங்க தானே முடிவு பண்ணீங்க. ஆனா இப்போ உங்க ஸ்டேட்டஸ் மாறினதுக்கு அப்புறம் நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டீங்க. பாவம் இவங்களால இவங்க மனசை மாத்திக்க முடியல. சரி, இப்போ உங்க ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்தாங்க. இவங்களை சுற்றுங்க. என்ன சுடுங்க? இல்ல பாப்பா, என்ன சுடுங்க? சார், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிரை கொடுக்க மாட்டாங்க சார். காசு பணத்தை எதிர்பார்த்து வரதில்லை சார் காதல். இவ்வளவு சொத்து யாருக்காக சேர்த்து வச்சீங்க? உங்க பொண்ணுக்காகத்தானே. இவங்களை எழுந்துட்டு நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? என்ன நீங்க மருமகனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா மகனா இருந்து நான் கேட்டுக்கிறேன், இவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க பிளீஸ். இந்த பால் பாயசம் நீக்கு வேண்டாமா? நோக்கில்லைடி நம்ம பிச்சுவடிக்கு அந்த மூஞ்சிக்கு இப்ப பால் பாயசம் ஒண்ணுதான் குறைச்சல். அந்த குறையும் இருக்கப்படாது வரு. அதுக்காகத்தான் இது. நீங்க பால் பாயசம் குடுக்கறேன், அவர் தான் கணக்குல நமக்கு அல்வா தான் கொடுக்க போறேன். கொடுத்தா அதையும் கையோட வாங்கிட்டு வந்துடு. குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம். புரியாத போட்டடி. என்னது? பால் பாயசம் அங்க வச்சுட்டு போனா எப்படி? எடுத்து ஊட்டி விட சொல்றேளா? ஆஹா, இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கே. உன் கையால பாய்சன் கொடுத்தாலும் டபாக்கன்னு அடிச்சிருவேன். கூடி சீக்கிரம் அதான் நடக்க போறது. ஏய் ப்ரூஸ்லி, வெயிட் 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 வெயிட். நம்மளோட லவ் ஜெயிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. அப்புறம் ஏன் எனக்கு இந்த பாயசத்தை கொண்டு வந்த? இது நானா கொண்டு வரல, எங்க அம்மா கொடுத்தமிச்சா. ஓ, அந்த பெரிய மாமிக்கு இருக்கிற பாசம் கூட இந்த சின்ன மாமி உனக்கு இல்லையே. நீங்க தான் நல்லவரா நடிச்சு எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கீங்களே. ஏன்? உனக்கு தான் உண்மை தெரியுமே. குடுகுடுன்னு ஓடி போய் சொல்ல வேண்டியதானே? முடியாது. உனக்கு என் மேல அது இருக்கிறதுனால உண்மையே சொல்ல முடியாது. எனக்கும் உன் மேல இது இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் டூ போட்டேன். இப்ப என்னடா உனக்கு அது இது எதுவுமே இல்லைன்னு சொல்ற? வை, நீங்க ஒரு சுத்த ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுனால. ஏன் ஃப்ராடு? நான் ஒரு பிராமன் சொல்லி இங்க தங்குறதுனால நான் ஃப்ராடா? என்ன யாருன்னு நினைச்சேன்? ஐஷா எக்ஸ்போர்ட்ஸ் ஜிஎம். மாசம் 8000 ரூபாய் சம்பளம். நான் நினைச்சேன்னா எந்த பொண்ணு வேணா லவ் பண்ணலாம், எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா நான் உன்னை விரும்புறேன். வை, பிகாஸ் ஐ லவ் யூ. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னமா வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அப்ப என்ன கண்ணால கட்டிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா முடியாது. ஏன்? இது பாரு, நாளைக்கு நான் சாயந்தரம் வரும்போது ஒரு 5 பழம் பூ வாங்கிட்டு வரேன். அது உன் தலை பூரா சுத்திக்கோ. அப்படின்னு சுத்திக்கலாம். நீ வழியில போ, நான் என் வழியில போறேன். ஓகே? முதல்ல நீக்கு வழி விடுங்க, நான் போறேன். எங்க? எங்கேயோ போகணும். எங்க போகணும்?
எங்கேயோ போகணும் போங்க. எப்போ? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இந்த அக்கவுண்ட்ஸ் ஃபைல்ல உங்க சைன் ஒண்ணு வேணும். கொடுப்பா. கொஞ்சம் ஹலோ சார், என் பேர் மைதிலி. மைதிலி, உங்க கம்பெனி மேனேஜர் பத்தி எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். கொஞ்சம் என்னம்மா, ஃபுல் டீடைல்ஸா குடுக்கறேன், கேட்டுக்க. என்னுடைய மேனேஜர் இருக்காரு, திறமசாலி, புத்திசாலி, அறிவாளி. குறிப்பா சொல்லணும்னா ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் ஆளே கிடையாது. கூடிய சீக்கிரத்துல இந்த கம்பெனியை அவங்கிட்ட சாரி அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். என்னுடைய ஜெனரல் மேனேஜர் இருக்காரு, நோ டவுட் 10% இஸ் a perfect gentleman. என் பிச்சு மணி அவ்வளவு நல்லவரா? பிச்சு முடுவேன். பிச்சு மணியா? ஆமா. பிச்சு மணிங்கிற பேர்ல இந்த ஆபீஸ்ல ஒரு நாய் கூட கிடையாது. கிடையாது சார், கிடையாதாம். Idiot, rascal, fraud. என்ன ஆச்சு சார்? ஹுசைன் பாய், யாரோ பிச்சு மணியா fraud பையன் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா யாரோ மைதிலிங்கிற பொண்ணுகிட்ட பொய்ய சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கான். பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ? கஷ்டம் வந்தா fraud தான பண்றதா? இல்ல சார், பண்ணக்கூடாது, தப்பு. அந்த பிச்சு மணி மட்டும் என் கையில கிடைச்சா சுட்டு போடுவோம், சுட்டு. அவன் கிடைக்க மாட்டான் சார். எப்படி சொல்ற? அவன் பெரிய ஃப்ராடா இருப்பான் போட்டிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. அல்லாஹ், நான் தான் சொன்னேன், மறந்து போச்சு. நீங்க இதுல ஒரு சைன் போட்டீங்கன்னா நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன். வாங்கோண்ணா, வாங்கோ. நேத்து நான் பேசினது உன் மனசு மாத்திருச்சா? அதான் நான் வேலையில இருந்து வரதுக்கு முன்னாடி என் ரூம்ல எனக்காக நீ வெயிட்டிங். ஓகே ஓகே. 5 முழம் வெறுங்கைய வச்சுட்டு வந்திருக்கேன். இது வெறும் கை, இது பூக்காய். 5 முழம் மதுரை மல்லி. லோக்கல்ல ஏமாத்திருவாங்கன்னு நேரா மதுரைக்கு ஆரம்பிச்சு வேண்ட வர சொன்னேன். தீஸ்கோ. அது என்ன 5 முழம்? 5 என்னோட லக்கி நம்பர். தலையில நானே வச்சு விட்டேன். அதான் ஏற்கனவே காதுல சுத்திட்டேல. எப்போ? டெய்லி. என்ன சொல்ற? நீங்க பேசுறது எல்லாமே போய், செய்யறதெல்லாம் தில்லு முள்ளு. மொத்தத்துல நீங்க ஒரு சீட். ஐயோ, இத பாரு, இத பத்தி யாரோ உன்கிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. அத நீ கேட்ட நம்ம கூட்டணி உடைஞ்சு போயிடும். அப்புறம் அது உனக்கு நல்லது இல்ல. யாரும் என்னன்னு வந்து சொல்லல. நான் தான் உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டேன். ஐயோ, அந்த போன் நான் மறந்து போய். ஆயிஷா எக்ஸ்போர்ட்ஸ்ல ஹுசைன் ஒருத்தர் எம்டியா. பிச்சுமணின்ற பேர்ல ஒரு நாய் கூட கிடையாதாம். உன்னை யார் என் ஆபீஸ்க்கு போன் பண்ண? மைத்திலி, நீ எந்த பிரான்ச்சுக்கு போன் பண்ண? நீங்க சொன்ன பொய் எல்லாம் போதும் போதும். அப்ப நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டியா? மாட்டேன். சரி, இந்த பூவாத வச்சுக்கோ. இந்த 5 முழம் பூவுக்கு நான் வாங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை முழம் பூக்கு நீ வாங்குவ? நீங்க பிராமணா இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு நல்லவரா இருப்பேன்னு பார்த்தேன். காதலிச்ச பாவத்துக்காக நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீங்க ஒரு மனுஷனே இல்ல. மைதிலி, ஹவுஸ்ல போட்டு தெரியும். எதுக்கும் நீ கவுண்டர்ல ட்ரை பண்ண, நான் பிளாக்ல ட்ரை பண்றேன். சரி. தனியாவே யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நம்மால வேற காணா. டிக்கெட் இருக்கா சார்? இருக்கு, வாங்க போலாம். வாங்க போலாமா? கொடுங்க சார், நாங்களே போய்க்கிறோம். எவ்வளவு சார்? ஐயோ, என்னை பார்த்தா பிளாக்ல டிக்கெட் வைக்கிற மாதிரி தெரியுது. நான் இதை என் கேர்ள் ஃபிரெண்டுக்காக வாங்கினேன். அவ வரல. நீங்க வந்து என்ன 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். என்னடா சொன்ன? ஐயோ, சொல்றா. நான் கையெழுத்துல. கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. நான் சொல்றேன், நிறுத்துங்க. இந்த ஆளுங்களெல்லாம் இப்படி அடிக்கூடாது. போய் ஒரு குவார்டர் ஏற்றிட்டு வந்து தான் அடிக்கணும். என்னப்பா? ஐயோ, பிச்சு. நானே உங்க வீட்டுல குடியிருக்கா? நான் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டா? போய் போட்டு வந்து அடிங்க. போங்கயா. என்னப்பா நீயும் அடிக்கிறியா எப்படி? நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலன்னா அவெல்லாம் சேர்ந்து என்ன பிச்சு போட்ட கோழி ஆக்கிருப்பா. அது இருக்கட்டும். இப்படி 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 கையில 2 டிக்கெட் வச்சிருந்தேளே, எதுக்கு? மாமிக்கா? மாமியை பத்தி பேசாத. பின்ன புதுசு ஒரு வேலைக்காரி ஆத்துல ஜாயின் பண்ணிருக்கா. அவளை சினிமா கூட்டு வந்து கரெக்ட் பண்ணலாமே தான் 2 டிக்கெட் வாங்கினேன். ஓஹோ, சரி. இது என்ன புது மாதிரி ட்ரெஸ்? நீ வேலைங்களை ரிசர்ச் பண்ற அமெரிக்கா போனேன்னா நானும் மாமி உன்னை பார்க்க வரணுமோ. ஐயோ, அதுக்காக எனக்கு ஒரு சூட்டும் மாமிக்கு ஒரு மிடியும் தச்சோம். மிடிசார் மாதிரி ஆயிட்டாளா? ரொம்ப நல்லா இருக்கா உங்களுக்கு? அவளை பத்தி பேசாதே. அது இருக்கட்டும். என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தேள்? தியேட்டர்ல போயிட்டு இருந்தே மானத்தை காப்பாத்தணும் இல்லையோ, அதை கொண்டாடத்தான் பார்ட்டி. பார்ட்டி? ஆனா பார்ட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டர் என்ன நடந்து நீ மாமியிட்ட சொல்லவே முடியாது. எப்படி? பாரேன்.
ஆமா ஓ சாரி மேடம். பாப்பா இப்போ ராமபத்ரா சாமி கிட்ட சொல்லுவேன். சாமி கிட்ட சொல்லுயா? சொல்லுவேன். எப்பா இதுக்கு அவனுக்கு நான் இவ்வளவு ஊத்தி கொடுத்தேன். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா, அப்பா ஃபாரின்ல இருந்து வராங்களா? இல்லம்மா, நாம ஃபாரின் போறோமா? அதுவும் இல்ல. பின்ன உனக்கும் ஜான் டேவிட்டுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அம்மா, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு அவரை பிடிக்கலையே. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஜான் டேவிட் பண்ணாத பிசினஸ் இல்ல, போகாத கண்ட்ரி இல்ல, அவனுக்கு அக்கவுண்ட் இல்லாத பேங்கே இல்ல. முக்கியமா அவன் ஒரு கிறிஸ்டியன். அம்மா, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டெல்லா, நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல. நடக்க போறது உனக்கு ஜான் டேவிட்டுக்கும் கல்யாணம். மனசுல ஒருத்தரோடையும் வாழ்க்கையில் இன்னொருத்தரோட என்னால வாழ முடியாது. எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது உங்க அண்ணன் ஜேம்ஸோட தான். ஜேம்ஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைனா என் சாவுக்கு ஜேம்ஸ் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். என்ன நீ வன்முறையில இருக்கிற? என் அண்ணன் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? சொன்னாரு. எப்போ சொன்னா? எனக்கு தெரியாம. அதெல்லாம் என் பர்சனல் மேட்டர், நீங்க ஒன்னும் தலையிட வேணாம். என்ன நீ ஜேம்ஸோட பெரிய கேடியா இருப்ப போடுங்க. பாருங்க, என் ஜேம்ஸ் பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. சரி பேசல. இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க அம்மா கிட்ட போய் பேசணுமா? நீங்க பேசினாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. ஜேம்ஸை விட்டு பேச சொல்லுங்க. ஜேம்ஸ் வந்து பேசலன்னா என் சாவுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல பாஸ்டர். நம்புங்க, ஜான் டேவிட் அப்படித்தான். அவன் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிருக்காங்க. அவன் கொள்ளை அடிப்பான், பொண்ணுங்களை கடத்துவான்னு. நானும் ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டு இருக்கான்னு விட்டுட்டேன். ஆனா நானும் எவ்வளவு நாள் தான் இப்படியே விட்டுட்டு இருக்க முடியும்? அவன் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான். தனியா கூப்பிட்டு புத்திமதி எல்லாம் சொல்லி, இந்த பாவம் எல்லாம் பண்ணாதேன்னு. ஆனா அவன் என்ன பண்ணா? இந்த பாவ மன்னிப்பு கேட்கறதே விட்டுட்டான். பாவத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அதுதான் அவனோட பொசிஷன். நீங்க யோசிக்கலாம், நான் ஏன் திடீர்னு இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு. எனக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் நான் சொல்லிதான் ஆகணும். நான் இப்பவே போய் இருக்கிற குட்டையை இன்னும் போட்டு கலக்காதீங்க. உங்க பேச பார்த்தாலே தெரியுது என்ன நீங்க நம்பலன்னு. நான் ஒரு பாஸ்டர், அடிக்கடி நானே சொல்லிக்க வேண்டியிருக்கேன். என்ன நீங்க நம்பலனாலும் இவரை நீங்க நம்பியே ஆகணும். இவரை போய் தப்பா சொல்றாரு ஃபாதர். நான் இன்டர்நேஷனல் ஃப்ராடு தான், கிரிமினல் தான். பட் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தையே நீ காட்டி கொடுத்த. சோ உன்னை அந்த தெய்வத்திட்டே அனுப்பிடலாம் இருக்க. ப்ரே பண்ணிக்க. இவன் உயிரோட இருக்கும்போது நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவன். இதுக்கப்புறமாவது இவன் சந்தோஷமா இருக்கட்டும். இவனை எரிச்சிடாதீங்க, புதைச்சிருங்க. சார் பிரேயரை முடிச்சிட்டாரு, உள்ள போய் பாருங்க. ஆண்டி, வாட் அ சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜீசஸ். ஸ்டெல்லா நல்லா இருக்கா? அப்புறம் முக்கியமான விஷயம், மேரேஜ் வந்து டெல்லியில, ஹனிமூனுக்கு ஹாங்காங் போறதா பிக்ஸ் பண்ணிருக்கேன். நானும் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அப்படிப்பட்டவன தெரிஞ்சும் எப்படி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு வந்தீங்க? நான் ஒத்துக்கலன்னா நீ என்ன உயிரோட பாத்துருக்க முடியாது. ஏன்னா ஜான் டேவிட் அவ்வளவு மோசமானவன். அந்த கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு. இல்லம்மா, கர்த்தர் ரூபத்துல ஃபாதர் ஜேம்ஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு. ஸ்டெல்லா, நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியே, அது யாருமா? ஜேம்ஸ் தான்மா. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கலாமா, முடிவே பண்ணிட்டேன். Pastor James, Hussein here. Thank you, sir. எதுக்கு ஸ்டெல்லா? Pastor James தான் அந்த ஜான் டேவிட் எவ்வளவு பெரிய அழகுன்னு தெரிய வந்தது. அதுக்கு காரணம் நீங்கடா. அதுக்காக தான் தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் மேட்டர். ஐயோ, இன்னொன்னா? Pastor James நான் கல்யாணம் பண்ணிக்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் ஒத்துக்கணுமே. அது விஷயமா தான் அம்மா ஜேம்ஸ் பார்க்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க. நீ யாரு? இந்த சர்ச்சில் வேலை பாக்குறேன்.
ஓ இங்க வா. பாஸ்டர் ஜேம்ஸ் தேடிக்கிட்டு யாராவது வந்தாங்களா? எனக்கு தெரியாது, வேணா உள்ள கேட்டு சொல்லவா? வெயிட் அவரை தேடிக்கிட்டு யாராவது வந்தா என்கிட்ட வந்து பார்க்க சொல்லு. நீங்க நானும் பாஸ்டர் ஜேம்ஸ். இப்போ சொன்னதை செய். Yes. பாஸ்டர் ஜேம்ஸ். Yes, I am Pastor James. நீங்க? பாஸ்டர் ஜேம்ஸ். I am Pastor James. Yes. நீங்க. ஓ பாஸ்டர் ஜேம்ஸ். I am Pastor James. Yes. நீங்க. பாஸ்டர் ஜேம்ஸ். I am V. James. எஸ் ஜேம்ஸ். Glad to meet you. ஹலோ. எஸ். நீங்க தான் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம போனது. பிரதர். ஓ, அன்னைக்கு லிஃப்ட்ல ஒரு பொண்ணோட பார்த்தனே அது. ஓ சிஸ்டர். ஓ, அப்ப நீங்க பாஸ்டர். you are totally confusing me. No. பாஸ்டர் எஸ். பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. பாஸ்டர் ஜேம்ஸ் கிட்ட. நான் தான். This Pastor James. Yes, Pastor James. You are the Pastor James. பாஸ்டர் உங்களுக்கு போன் வந்திருக்கு. உங்களுக்கு போன் வந்திருக்கா? நீங்க அதை அட்டென்ட் பண்ணுங்க, நான் இவங்க அட்டென்ட் பண்றேன். Go, Pastor. You come. நல்ல விஷயம், இங்கதான் பேசணும். அது என்ன நல்ல விஷயம், இங்க தான் பேசணும். சரி சீக்கிரம் சொல்லுங்க. ஜான் டேவிட்ட போய் பார்த்தேன். ஆ. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. ஸ்டெல்லாவோட லைஃபையே காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. இது என்ன பெரிய விஷயம், இது என் டியூட்டி இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டெல்லாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் என்ன அடிக்கடி வந்து பார்க்க மாட்டீங்க. நல்ல மாப்பிள்ள பாத்துட்டு பாஸ்டர். குட். யார் அது? மாப்பிள்ள சரின்னு சொன்னா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது என்ன பெரிய ப்ராப்ளம்? நான் என்ன போய் பேசி பார்க்கட்டா? வேற யாரும் இல்ல, நீங்கதான். வாட்? ஆமா, ஸ்டெல்லா உங்களதான் விரும்புறா. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ see, நான் வாழ்க்கையில எனக்கு நிறைய லட்சங்கள் இருக்கு, அதுக்கு நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். ஸ்டெல்லாவோட சந்தோஷம் தான் முக்கியம். நோனா, அது தப்பு. அதெல்லாம் முடியாது. அது பண்ணிடுவேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க பாஸ்டர். உங்க போனுக்காக நான் எந்த நேரமும் காத்துட்டு இருப்பேன். என்ன அண்ணாமலை. ஐயரு பொண்ணுக்கு நீ பித்தலாட்டக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. செக்கு போடாமலேயே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பாய் பொண்ணையும் ஒருத்தன் தள்ளிக்கிட்டு போயிட்டான். பாய் கிட்ட இருந்து லம்பா கிடைக்கும்னு நினைச்சா அதுவும் கிடைக்கல. இருக்கிறதுல ஒரே சாய்ஸ் ஸ்டெல்லா தான். நீ அப்படியே பொய்ய மெயின்டைன் பண்ணி ஸ்டெல்லா கூட நிச்சயத்தை பண்ணிடு. நிச்சயமா பணம் கிடைக்கும். உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்கும்.